ஏவா வேலுவிற்கு எதிரான லுக் அவுட் நோட்டீஸ் தடைக்கு எதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறது. தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறது. முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவிற்கு எதிரான லுக் அவுட் நோட்டீஸ் தொடர்பான வழக்கு தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருக்கிறது. அவசர வழக்காக நாளை விசாரிக்க வேண்டும் என்ற தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்க மறுத்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை நமது செய்தியாளர் டார்வின் வழங்க கேட்கலாம். டார்வின், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லுங்க? தமிழகத்தில் ஒருங்கிணைந்த சாலை உள்கட்டமைப்பு மேம்படுத்தும் திட்டத்தின் கீழ் சாலை மேம்படுத்த ரூபாய் 5000 கோடி ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த பணிகள் நடைபெறாத நிலையில் முன்கூட்டியே தனியார் நிறுவனங்களுக்கு ஒப்பந்ததாரர்களுக்கும் கோடிக்கணக்கில் பணம் விடுவிக்கப்பட்டு முறைகேடு நடந்துள்ளதாக அறப்போர் இயக்கம் சார்பில் லஞ்ச ஒழிப்புத் துறையில் கடந்த 2022ஆம் ஆண்டு ஒரு புகார் என்பது அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த புகார் மீது மேல் நடவடிக்கை எடுக்காத நிலையில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நடைபெற்ற பின்பாக தற்போது அமைந்திருக்கக்கூடிய தாவேகா தலைமையிலான அரசானது திமுக முன்னாள் அமைச்சராக இருந்த நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த ஏவா வேலு மற்றும் துறை அதிகாரிகள் தனியார் ஒப்பந்ததாரர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் ஒரு வழக்கை பதிவு செய்திருந்தனர். இந்த ஏவா வேலு மற்றும் அவர்களுடைய தொடர்புடையவர்கள் வீடுகளிலும் இது தொடர்பாக சோதனை என்பதும் கடந்த ஜூன் 25ஆம் தேதி நடத்தப்பட்டது. ஆனால் இதற்கு அடுத்த நாளான ஜூன் 26ஆம் தேதி ஏவா வேலுவை பொறுத்த வரைக்கும் மருத்துவ சிகிச்சைக்காக சிங்கப்பூர் சென்றுள்ளதாகவும் சிங்கப்பூரில் உள்ள ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து அவர் வெளிநாடு சென்றுள்ளதால் அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் என்பது அனுப்பப்பட்டிருந்தது. அவரை தேடப்படும் நபராக அறிவித்து போலீசார் ஒரு லுக் அவுட் நோட்டீஸை பிறப்பித்திருந்தனர். இந்நிலையில் தான் தனக்கு எதிரான வழக்கையும் லுக் அவுட் நோட்டீஸையும் ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சரான ஏவா வேலு ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி இளந்திரையன் முன்பு இந்த மனுக்கள் விசாரணைக்கு வந்தன. அப்போது ஏவா வேலு தரப்பில் ஆஜராகியிருந்த மூத்த வழக்கறிஞரான சித்தார்த் லூத்ரா ஊழல் தடுப்பு சட்டத்தில் சமீபத்தில் கொண்டு வந்த வரப்பட்ட திருத்தத்தின்படி அரசின் முன் அனுமதி பெறாமல் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். 4 ஆண்டுகளுக்கு முன்பு அளித்த புகாரின் பேரில் தற்போது ஆட்சி மாறிய பிறகு அரசியல் உள்நோக்கத்துடன் வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த ஏவா வேலுவை பொறுத்த வரைக்கும் எங்கும் அவர் ஓடி ஒழியவில்லை. மாறாக அவர் இதய நோய் சிகிச்சைக்காக சிகிச்சை எடுப்பதற்காக சிங்கப்பூரில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்று பாதிக்கப்பட்டிருந்தது. அதே வேளையில் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் ஆஜராகி இருந்த வழக்கறிஞர் ஜான் சத்தியன் கூறுகையில் சாலைகள் அமைக்கப்படாமலே சாலை ஒப்பந்தங்களுக்கான பணம் என்பது விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு ஒப்பந்ததாரருக்கு 85 பணிகளுக்கான ஒப்பந்தம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதில் 195 கோடிக்கு மேலாக முறைகேடு வழங்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு கணக்கை அவர் தெரிவித்திருந்தார். மேலும் இந்த முன்னாள் மக்கள் பிரதிநிதிகளுக்கு மீது வழக்கு பதிவு செய்வதற்காக எந்த ஒரு சட்ட திருத்தமும் தற்போதைய அந்த லஞ்ச ஒழிப்பு துறையான புதிய சட்ட திருத்தத்தில் இல்லை என்ற ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டியிருந்தார். மேலும் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையை கண்டறிய வேண்டும். எனவே இந்த விவகாரத்தில் அரசுக்கு ஏற்பட்டுள்ள இழப்பீடு தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காகத்தான் தற்போது லுக் அவுட் நோட்டீஸ் என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அவர் தற்போது இந்தியாவில் இல்லாத காரணத்தினால்தான் இந்த லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த வாதங்களை ஏற்க மறுத்த சென்னை உயர்நீதிமன்றமானது முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுக்கு எதிரான லுக் அவுட் நோட்டீஸ் இடைக்கால தடை விதித்ததோடு அவர் 15ஆம் தேதி நேரில் லஞ்ச ஒழிப்புத்துறை முன்பு ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் ஒரு உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த லுக் அவுட் நோட்டீஸிற்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட அந்த உத்தரவை எதிர்த்துதான் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீட்டு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீட்டு மனுவை அவசர வழக்காக விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்று தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வு முன்பாக ஒரு அரசு வழக்கறிஞர் தன்னுடைய முறையீட்டை வைத்திருந்தார். ஆனால் நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் நாளைய தினம் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுக்க மறுப்பு தெரிவித்ததோடு நாளை மறுநாள் இந்த வழக்கை விசாரணை செய்வதற்காக பரிசீலனை செய்யப்படும் என்ற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே இந்த வழக்கு நாளை மறுநாள் விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை நாளை மறுநாள் பட்டியலிடப்படவில்லை என்றால் இந்த வார இறுதிக்குள்ளாக நிச்சயம் இந்த வழக்கு பட்டியலிடப்பட்டு விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டார்வின், அவசர வழக்காக விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்ற தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? இன்றைய தினம் முறையீடு என்பது வைக்கப்பட்டிருந்தது. ஏவா வேலுக்கு எதிரான அந்த லுக் அவுட் நோட்டீஸ் ரத்து செய்யப்பட்டது, இடைக்கால தடை விதிக்கப்பட்டதற்கு எதிராகத்தான் தமிழக அரசு ஒரு மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த மனுவை நாளைய தினமே அவசர வழக்காக விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்று தலைமை நீதிபதி முன்பு கோரிக்கை என்பது வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் தலைமை நீதிபதி பொறுத்த வரைக்கும் நாளைய தினம் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுக்க மறுப்பு தெரிவித்ததோடு நாளை மறுநாள் இந்த வழக்கை விசாரணை செய்ய பரிசீலனை செய்வதாக
இருக்கிறார். எனவே இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் முழுமையாக நிராகரித்திருக்கிறார்கள் என்று கூற முடியாது. ஏனெனில் இன்றைய தினம் இன்று ஒரு அதிகாலை சமயத்தில் தான் இந்த வழக்கானது ஆன்லைன் மூலமாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே எந்த ஒரு பிரேயர் நோட்டீஸும் இல்லாமல் தற்போது இந்த ஒரு முறையீடு என்பது வைக்கப்பட்டதனால் தான் நாளைய தினம் வழக்கு விசாரணைக்கு எடுக்க மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள் நீதிபதிகள். அதே வேளையில் நாளை மறுநாள் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுப்பதற்கு பரிசீலனை செய்வதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் இது முழுமையாக மறுப்பு என்று கூற முடியாது. வழக்கை நாளை மறுநாள் உச்சநீதிமன்றமானது விசாரணைக்கு எடுக்கும், அல்லது ஒருவேளை இந்த வார இறுதிக்குள்ளாக இந்த வழக்கு என்பது விசாரணைக்கு எடுக்கப்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி டார்வின்.